தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டில் வளர்த்த செல்ல பிராணியான நாயினால் காப்பாற்றப்பட்ட குடும்பம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். தற்போது இலங்கையில் பல பகுதிகளிலும் சீரற்ற காலநிலையில் நிலவுவதன் காரணமாக எப்பொழுது என்ன நடக்கும் என்று அறிய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் மக்கள். இவ்வாறு இருக்கின்ற இடத்தில்தான் வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்ல பிராணியான நாயினால் குடும்பம் ஒன்று காப்பாற்றப்பட்டுள்ள சம்பவம் தற்பொழுது செய்திகளாக வெளியாகியுள்ளது. களுத்துறை தொடங்கும பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட காமகொட பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. அப்பகுதியில் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அறையில் இரவு நேரம் 2 மணி அளவில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பகுதியில் அதிகளவு மழை, அதிகளவு காற்று வீசியதன் காரணமாக ஏதோ ஒன்று நடக்க போகின்றது என்று அவர்களுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்ல பிராணி முன்கூட்டிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு எச்சரித்து அவர்களை வீட்டிற்கு உள்ளே இருந்து வெளியே இழுத்து வந்து அவர்களை வெளியே விட்ட பின்னதாக அவர்களுடைய வீட்டின் மீது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்து வீடு இடிந்து விழுந்துள்ள சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் தெரிவிக்கையில் குறித்த வீட்டின் உரிமையாளர் தன்னுடைய வீட்டின் அறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 2 மணி இருக்கும். குறித்த வீட்டில் வளர்க்கப்பட்ட செல்ல பிராணியான நாய் வீட்டின் உரிமையாளர் படுத்திருந்த அவருடைய நுழம்பு வலையை பிக்கின்றது. இதன் பின்னதாக அவருடைய ஆடையை இழுத்தவாறே அவரை வெளியே அழைத்து செல்கின்றது. ஆனாலும் அவர் ஏதோ ஒன்று நடக்க போகின்றது தான் இந்த செல்ல பிராணியான நாய் கூறுகின்றதோ ஒன்று எண்ணி உடனடியாக தன்னுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து சேர்க்கின்றார். அப்பொழுது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து சிறிது நேரம் நின்ற பின்னதாக திடீரென்று அவர்களுடைய வீட்டின் சமையலறை கூரையின் மீது புளிய மரத்தின் கிளை முறிந்து விழுந்துள்ளதை அடுத்து அவர்களுடைய வீட்டின் சமையலறை சுவரானது இடிந்து விழுகின்றது. அப்பொழுது இந்த குறித்த வீட்டின் உரிமையாளர் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலின் மேல் தான் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளதை அடுத்து அவர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள். இந்த நாய் எங்களை இவ்வாறு இழுத்து வெளியே கொண்டு வந்திருக்காட்டிக்கு தங்களுடைய உயிர் போயிருக்கும் என்ற அளவுக்கு அவர்களை யோசிக்க வைத்துள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் நிகழ்ச்சியாக குறித்த குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு தாங்கள் வீட்டில் வளர்த்த செல்ல பிராணியால் தான் தற்பொழுது உயிர் தப்பி இருக்கின்றார்கள் என்று கூறியுள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது குறிப்பாகவே வீட்டில் வளர்க்கப்படுகின்ற செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகின்றது என்றால் முன்கூட்டியே அறியும் திறன் இருக்கின்றது என்று பலர் கூறியிருந்தாலும் சம்பவங்கள் இடம்பெறும் பொழுதுதான் அதனை நம்ப முடிகின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னதாக வயல்காட்டில் இடம்பெற்ற மண் சரிவானது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. பல உயிர்களும் பறிபோனது. இந்த சம்பவத்தின் போது இளைஞர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் செல்ல பிராணியாக கிளியை வளர்த்து வந்திருக்கின்றார். அந்த கிளி மண் சரிவு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வரப்போகின்றது என்பதை இரவு முழுவதுமாக எச்சரித்து அங்கிருந்த கொஞ்சம் குடும்பத்தை சேர்ந்தவர்களை அந்த இடத்தில் இருந்து வெளியே கூட்டி சென்ற சம்பவம் தொடர்பிலும் வெளியாகி பலர் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு பிராணிகளினால் காப்பாற்றப்படுகின்ற உயிர்களும் இன்று இருக்கின்றமை என்பது உண்மையிலுமே பலர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் தற்பொழுது நாட்டில் பல பகுதிகளிலும் அதிகளவு சீரற்ற காலநிலை காணப்படுவதன் காரணமாக பல மக்கள் பல சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதிலும் குறிப்பாக 60,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள். எதிர்பாராத விதமாக வீதியில் நிற்கின்ற மரம் திடீரென்று முறிந்து விழுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது. குறிப்பாக ஒரு வீட்டில் மரம் வீட்டிற்கு அருகில் நின்றால் திடீரென்று மரம் வீட்டின் மீன் கூரையில் விழுந்து சுவர்கள் இடிந்து விழுந்து உயிர்கள் பறிபோகின்றது. இவ்வாறான ஒரு சம்பவம் கூட தமிழர் பகுதி ஒன்றில் இடம்பெற்றிருந்தது. வீட்டின் உரிமையாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்த வழி திடீரென்று மரம் முறிந்து விழுந்ததில் வீட்டின் உரிமையாளர்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதுதான் மக்கள் மத்தியில் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த நாயின் முன்னெச்சரிக்கை காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் விழித்துக் கொண்டதன் காரணமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இன்றி குறித்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என்று தெரியப்படுத்தியுள்ளனர். ஆகவே தற்போது நிலவி வருகின்ற இந்த சீரற்ற காலநிலை காரணமாக அனைவரும் பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் கூறி வருகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.